தூத்துக்குடியில் வந்து நம்ம கூட்டத்தை காட்டியாகணுன்றதுக்காக என்ன செஞ்சாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ஆம்னி பஸ்ஸில் வந்து ஜனங்களை வந்து பார்த்தீங்கன்னா சுற்று வட்டார பகுதியில் தலைக்கு 300 ரூபா கொடுத்து கூட்டத்தை கூப்பிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தம்பிக்கணும். அங்கே தூத்துக்குடியில் கூட்டம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆதவச்சுனா பார்த்தீங்களா 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 கூட்டத்தை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிக்கிறார். கூட்டம் வந்து சேர்ந்த கூட்டம் அல்ல, சேர்க்கப்பட்ட கூட்டம். இப்போ இன்றைக்கி பாருங்கள், இயற்கையான அந்த கூட்டம் கேட்டால் அப்படி நிற்கிறாங்க, காரைக்குடியில் நிற்கிறாங்க. ஆனால் விஜய் வந்து காரைக்குடியில் பேச முடியல. காரணம் கேட்டால் 1 மணி நேரம் டைம் ஆச்சு. எதுனாலும் டைம் ஆச்சு. நீங்கள் வந்து பயணப்படணும், எங்கே பயணப்படணுமோ அங்கே நீங்கள் காரில் போயிட்டு நேராக அந்த வேன் அங்கே நிற்கணும். எம்டி வேனை யாரும் நோக்கி வர போகிறது இல்லைம்மா. அந்த வேனில் நீங்கள் எந்த இடத்துல வேன் அந்த இடத்துல பிரச்சார வேன் நிற்கணும். நீங்கள் காரில் போயிட்டு நீங்கள் நேராக அந்த கூட்டத்தை போய் அட்டன் பண்ணலாம். ஆனால் நீங்கள் முழுக்க ரோட் ஷோ. இந்த ரோட் ஷோ எதுக்கு? பல வந்து விலை போன ஊடகங்கள் வந்து அதை பிஜிஎம் போட்டு பாட்டாக ஓட்டுறான். இது அப்புறம் விஜய் நோக்கி பறந்து வந்த மர்ம பொருள் அப்படி போடுறான். திடுக்கிட்ட விஜய், சற்று முன் இடி போன்ற வந்த செய்தி, இப்படிலாம் போட்டு முழுக்க மீடியா ஹைப் மாதிரி.